லஞ்ச் பண்ணலாம் யோசிக்கும் போது 1 பாட் மீலான பிஸ்பெல்லபாத் தான் பண்ண போகிறேன். அதுக்கு 1 கப்பு ரைஸும் 3/4 கப்பு பருப்பையும் போட்டு ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற 3 அஞ்சாறு பெட்டிங் கடகடன் திறந்து உள்ளே இருக்கிற மசாலாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து டிஸ்பிளே வச்சுக்கிறேன். எதுக்காகன்னு பார்த்தா வீட்டில் இருக்கிற மசாலா யூஸ் பண்ணால் தான் டேஸ்டியாக வரும். அதனால தான் இந்த எல்லா மசாலையும் ஒன்றா போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது கடைசியாக பார்த்தா தேங்காய் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் பார்த்தீங்கன்னா 6 டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான வெஜிடபிள் அது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து ஊற வச்சிருந்த அரிசியும் பருப்பையும் அது கூட ஜாயின் பண்ணிக்கிட்டு தக்காளி பழத்தையும் அது கூட ஜாயின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பொடிச்சு வச்சிருந்த அந்த பொடியும் போட்டு நல்லா கலக்கி ஒரு 6 விசில் விட்டு எடுத்தால் சூப்பராக வெந்துருவான். இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா முட்டை வந்து மிக்ஸ்டு ஹர்ப் போட்டு வறுத்து வச்சிருக்கேன். ஆஸ் யூஷுவல் வந்து மிளகாத்தூள் போட்டு வறுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் புளித்தண்ணி எடுத்து ஊற்றிட்டு ஒரு தட்கா பேனில் நெய் விட்டு அதில் வந்து கேஷ்யூ, ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். மேலேயே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்குனா பிஸ்மில்லாபாத் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.